Hello friends, Bashas kitchenல இன்னைக்கு ஒரு lunch recipe பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச sweet corn வெச்சு sweet corn rice எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரைஸ் கிளறதுக்கு முன்னாடி sweet cornum உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 இருந்து 6 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா குடமிளகா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுங்க. கேப்சிகம் ஒரு 5 நிமிஷமும் வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வேக வச்சு எடுத்த ஸ்வீட் கார்னும் உருளைக்கிழங்கும் நான் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நெய்யோடு சேர்த்து கிளறிடுங்க. ஒரு 2 3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. காய்கறி எல்லாம் உப்பு போடாமல் தான் நான் வேக வச்சுருந்தேன். இப்போ இதில் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்றேன். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் வதங்க விடுங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் இதில் சேர்த்துடலாம். ஒயிட் ரைஸ் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொழுன்னு கொஞ்சம் வடித்து எடுத்துருங்க. அப்போ தான் இந்த ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். சாப்பாடில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ரைஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா ஜீரோ சம்பா ரைஸ்லையும் செய்யலாம். கடைசியாக கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த ரைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரைஸ்க்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்க்கு ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாச்சும் கிரேவி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் வச்சு இந்த ரைஸ் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி லஞ்ச் எபிசோட் நம்பர் 1 உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.